ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஓய்வூதிய திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பென்ஷன் வந்து யார் யாருக்கு ஓய்வூதியம்னா, யார் யார் குழந்தை இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு மாதம் மாதம் அமௌண்ட் கொடுக்குறது வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த திட்டங்களை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் தான். எப்போ ஆரம்பித்தாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓய்வூதிய திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்து 1962. ஓகேங்களா? முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்து எப்போ இருந்து நடைமுறை இருக்குன்னா, 1962 நடைமுறை இருக்குது. 1962 நடைமுறையில் இருக்குது முதியோர் ஓய்வு திட்டம். ஓகேங்களா? இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக இந்த முதியோர் பென்ஷன் ஓய்வு திட்டம் வந்து 1000 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1500 ஆக்கினாங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் 1500ன்ட்டு எனக்கு தெரியும். இதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா? அடுத்தது உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதிய திட்டம். உடல் ஊனமுற்றோர். ஓகேங்களா? ஒரு வயசான இருந்தாலும் சரி, ஒரு 18 வயசு மேலே, அதுக்கு முன்னாடி கை ஊனமாக இருந்தாலும் கால் ஊனமாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஓய்வு திட்டம் எப்போருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, 1974லேருந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1974லேருந்து உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வு திட்டம் கொடுக்குறாங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் வந்து 1975லேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரீசெண்டாக கொரோனாக்கு அப்புறம் இறந்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 1500 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஏற்றுனாங்க தெரியல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதரவற்ற விதவைகளுக்கு ஓய்வு திட்டம். ஓகேங்களா? 1975. ஆதரவற்ற விவசாய தொழிலாளர் ஓய்வு திட்டம் வந்து 1981 கொடுக்குறாங்க. ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்கள் ஓய்வு திட்டம் வந்து 1981 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வு திட்டம் வந்து 1986. இது ரொம்ப முக்கியமானது. கணவனால் கைவிட்ட பெண்களுக்கு ஓய்வு திட்டம் எப்போ கொடுக்குறாங்க? 1986 கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து என்றைக்கு வேணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து ஒதுக்கி அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதிகப்படுத்திருக்காங்க எப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டு 2000 இதுக்குள்ளே அமௌண்ட் ஏற்றிருக்காங்க. 1500, 2000 அப்படி இந்த திட்டத்துக்கு எல்லா திட்டத்துக்குமே ஏற்றிருக்காங்க, அமௌண்ட் ஏற்றிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.